வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நடிகை பத்மினியோட ஒரே மகனும் நடிகராக இருக்காங்க. அவங்க இப்போ எங்கே எப்படி இருக்காங்கன்ற பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவோட ஒரு உச்ச நட்சத்திரமாக வலம் வந்தவங்க தான் நடிகை பத்மினி அவர்களே சொல்லலாம். இன்றைக்கு வரைக்குமே இவங்களோட பெயர் திரை உலகத்தில் ஒரு தனக்கான தனி இடத்தை பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். நடிப்பு, நாட்டியம், ஒரு வசீகர தோற்றம்னு சொல்லி தமிழ் சினிமாவில் இருக்கிற ரசிகர்கள்லாம் தன்னோட பக்கம் ஈர்த்தவங்க தான் நடிகை பத்மினி அவர்கள். பரதநாட்டியம்னாலே நடிகை பத்மினி தான் சொல்கிற அளவுக்கு அவங்க பரதநாட்டியத்தில் தனித்து விளங்குனவங்கன்னே சொல்லலாம். கதகளி, குச்சிப்புடி, பரதநாட்டியம், மோகினியாட்டம் இந்த மாதிரி நடன கலைகளெல்லாம் ரொம்ப முறையான பயிற்சிகள் மூலம் கற்று தேர்ந்துக்கிட்டாங்க நடிகை பத்மினி அவர்கள். அந்த காலகட்டத்திலே இது மூணையும் கற்றுக்கிட்ட ஒரே நபர் என்ற பெருமைக்குரியவர்னு சொல்லலாம். இவங்களோட சகோதரிகள் லலிதா, ராகினியும் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நாட்டிய நடிகைகளை தான் இருந்திருக்காங்க. இவங்கள திருவிதாங்கூர் சகோதரிகள்னு சொல்லி கூட கூப்பிடுவாங்களாம். தன்னோட 7 வயசுலேயே நாட்டிய அரங்கேற்றம் முடித்த நடிகை பத்மினி அவர்கள் தன்னோட 17 வயசில் கல்பனான்ற ஒரு இந்தி படத்தின் மூலமாக தான் சினிமா துறைக்குள்ளேயே நுழைஞ்சிருக்காங்க. தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்குன்னு சொல்லி எல்லா மொழி படங்களிலும் ரொம்ப முன்னணி நடிகையாக கொடிக்கட்டி படந்துட்டு இருந்தாங்க நடிகை பத்மினி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் இந்த மாதிரியான முன்னணி நடிகர்களோடு ஜோடி போட்ட நடிகை பத்மினி 59 படங்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட மட்டுமே நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பத்மினியோட நடிப்பில் வெளியான படம் தான் தில்லானா மோகனாம்பல்ன்ற ஒரு திரைப்படம். அப்போதைய சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம்னே சொல்லலாம். இன்றைக்கும் இந்த தில்லானா மோகனாம்பல்ன்ற திரைப்படத்தோட பாடல்கள் மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். 250 படங்களுக்கும் மேலே நடித்த நடிகை பத்மினி அவர்களோட நடனத்திற்காகவும் நடிப்பிற்காகவும் நிறைய விருதுகளை அள்ளி குவிச்சிருக்காங்க. ராமச்சந்திரன்ற ஒரு மருத்துவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க நடிகை பத்மினி. அங்கே ஒரு நடன பள்ளியை நடத்தி முறைப்படி பரதநாட்டியம் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நடிகை பத்மினி அவர்கள். நடிகை பத்மினி, ராமச்சந்திரன் இந்த 2 தம்பதிக்கும் ஒரே ஒரு மகன். அவங்களோட பெயர் தான் பிரேமானந்த். மகனை வளர்க்குறதுலையும் குடும்பத்தை பார்த்துக்கிறதுலையும் தன்னோட கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நாட்டிய பேரொளி நடிகை பத்மினி அவர்கள். இதுக்கப்புறம் அவங்க கடைசியாக நடித்த படம் பூவே பூச்சுடவான்ற படத்தில் நதியாவுக்கு பாட்டியாக நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க எந்த படத்துலையும் நடிக்கலை என்பது குறிப்பிடத்தக்கது. 2006ஆம் ஆண்டு மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துட்டாங்க நடிகை பத்மினி அவர்கள். தற்போது நடிகை பத்மினியோட ஒரே மகனோட புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வந்துட்டுருக்குது. 1986ஆம் ஆண்டு வெளிவந்த உதயம் 16 அப்படின்ற ஒரு மலையாள படத்தில் நடிகை பத்மினியோட மகன் நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க எந்த படத்துலையும் நடிக்கலை என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னோட தாயை போலவே சினிமாவில் பெரிய அளவில் இடம் பிடிப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இருந்தாலும் இவரால் அதை நீடிக்க முடியலன்னே சொல்லலாம். பிரேம் ஆனந்த் அவர்கள் உலக புகழ் பெற்ற ஒரு டைம்ஸ் ஆங்கில பத்திரிகையாளராகவும் புகைப்பட கலைஞராகவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ.